அம்மா சுசிலா அவர்கள், நீங்க முன்னாடி உட்கார்ந்து இருப்பதை நான் பெருமையாக நினைக்கிறேன். அம்மா பெரிய பெருமை. நீங்கள் எல்லாம் உங்களோடு வாழ்ந்தோம், உங்கள் காலத்தில் இருந்தோம், உங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டே வளர்ந்தோம். ஒரு 10 வயதில் இந்த அம்மா பாட்டை கேட்டுட்டு நான் எழுதியிருக்கேன். அதை பற்றி இசைத்தட்டு, ஒரு வட்ட வடிவத்தில் இசைத்தட்டு இருக்கும். தோசைக்கல்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் மாறி போச்சு. எதிர்காலத்தில் ஒரே ஒரு சிப்பு போதும். உலகத்தின் எல்லா பாடல்களையும் அமைப்பதற்கு ஒரு சிப்பு போதும். அப்பெல்லாம் ஒரு வட்ட வடிவமான இசைத்தட்டு சுத்திக்கிட்டு இருக்கும். இவங்க பாட்டு, பூ உறங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே, ஒரு பாட்டு. தாய் சொல்லை தட்டாதே, 1963, எனக்கு வயது 10. அந்த லவுட் ஸ்பீக்கர்ல போய் உட்கார்ந்து காதை கேட்கிறேன். இந்த அம்மா குரலை கேட்டுட்டு, இது மனித குரல் அல்ல, ஒரு தேவதையின் குரலாகத்தான் இருக்க முடியும் நினைக்கிறேன். நான் போய் அந்த இசைத்தட்டுல முள்ளு சுத்திக்கிட்டே இருக்கு. நான் போய் சொன்னேன், டேய் அந்த முள்ளு குத்துபிடா, அந்த அம்மாவை எடுத்திருக்கடா. இப்படி ஒரு அறியாமையின் ஆனந்தம், அல்லது ஆனந்தத்தின் அறியாமை, அல்லது அந்த அம்மா மீது பக்தியினுடைய பரவசம், அல்லது பரவசத்தின் பக்தி, அது அப்படி என்ன சொல்ல வைத்தது 10 வயசுல. அந்த அறியாமையை போல எனக்கு அறிவு ஆனந்தம் தரவில்லை. பல நேரங்கள் அறியாமைதான் ஆனந்தம். அந்த ஆனந்தத்திற்கு சொந்தக்கார அம்மா வந்திருக்கிறார்கள்.